ஹலோ கைஸ். ஸோ சிறகடிக்க ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ காம்படிஷனில் யார் வின் பண்ணுறா? நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி முத்துவும் மீனாவும் தான் வின் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து என்ன போட்டி வைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கொஷின் கேட்பாங்க. இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபும் ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க. உங்கள் ஒய்ஃபும் அம்மாவும் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷனில் இருக்காங்க, நீங்கள் ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாரை காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஒய்ஃபை தான் காப்பாற்றுவேன். ஒருத்தர் அம்மா சொல்லுவாங்க. உடனே மனோஜ் வந்து இதில் என்ன டவுட்டு, நான் என் ஒய்ஃபை தான் காப்பாற்றுவேன், நானும் என் ஒய்ஃபும் சந்தோஷமாக இருக்க தான் எங்கள் அம்மா விரும்புவாங்கன்ட்டு சொல்லுவான். முத்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப்க்கு வந்து வண்டி ஓட்ட தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என் ஒய்ஃபையும் எங்கள் அம்மாவையும் அனுப்பிச்சிடுவேன். திருப்பி நான் வந்து அங்கே நிற்பேன். திருப்பி என்னை வந்து என் ஒய்ஃப் வந்து கூட்டிகிட்டு போவான்னு எனக்கு தெரியும்னு சொல்லும்போது அப்படியே செம்ம கிளாப்ஸ் ஆகணும். சூப்பராக ஆன்சர் பண்ணுவார் முத்து. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன கேட்பாங்கன்னா, நம்ம லைஃப்பில் வந்து திருப்தியாக வாழறதுக்கு எது முக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ வந்து பிரேக் வந்து விடுவாங்க ஓகேங்களா. உடனே வந்து பிரேக்கில் வந்து மனோஜும் ரோகிணியும் பேசுவாங்க. இந்த மாதிரி மனோஜ் சொல்லுவான், "இதோ பார் ரோகிணி, நீ வந்து இது மாதிரி நான் ஹெல்ப் பண்ணுவேன், மற்றவங்களுக்கு உதவுவேன், அந்த மாதிரி நம்ம சொன்னால் தான் வந்து நம்ம மேலே எல்லாருக்கும் ஒரு மரியாதை வரும், நமக்கும் ப்ரைஸ் கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பிளான் பண்ணி இப்படி சொல்லுவாங்க. உடனே வந்து ரிசல்ட் டைம் அப்போ என்ன ஆகும்னா, மனோஜும் ரோகிணியும் பேசினதை கிளிப்பிங்காக எடுத்து ஸ்க்ரீனில் போட்டுருவாங்க. மனோஜுக்கு செம்ம பல்பாயிடும். அப்போது பேசின எல்லா டைலாக்கும் ஸ்க்ரீனில் ஓடும். ஸோ நம்ம முத்து மீனா பார்த்திங்கன்னா அழகாக யதார்த்தமாக வந்து பதில் சொல்லுவாங்க. கடைசியில் என்ன ஆகும்னா, வின்னிங் வந்து முத்து மீனா தான் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அவங்க தான் பெஸ்ட் கப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு பாயிண்ட் வந்து வைப்பாங்க. அந்த லேடி ஜட்ஜ் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்தால் தான் நல்லது, அப்படி வரலைன்னா அவங்கக்குள்ளே அவங்க ஏமாற்றிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜோ ரோகிணியும் அந்த மாதிரி சொல்லுவாங்க, நாங்கள் சண்டையே போட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தான் இந்த ஆன்சராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சண்டை போடலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தவங்க வந்து ஏமாற்றிக்கிறீங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்துடும். அதே மாதிரி முத்துவும் மீனாவும் தான் உண்மையாக யதார்த்தமாக பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1,00,000 ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வந்து நம்ம ரோகிணியும் மனோஜும் வருவாங்க. உடனே விஜயா வந்து கையில் ஆர்த்திலாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க, நீங்கள் தான் வின் பண்ணுவீங்கன்னு தெரியணும்ல. ஆர்த்தி, அம்மா நான் வின் பண்ணலாமான்னு சொல்ல வந்து உடனே ரவியும் ஸ்ருதியும் வருவாங்க. அப்போது அவன் சொல்லுவான், சாரி விஜயா வந்து அவங்க, நீங்கள் தான் வின் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லும்போது, வாங்க உங்களுக்கு ஆர்த்தி எடுக்கணும், நாங்களும் வின் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வந்து ஒரே மோள சத்தம்லாம் கேட்கும். என்னங்க ஏதோ சாமி ஊர்வலமா அப்படின்னு பார்க்கும்போது முத்துவை வந்து எல்லாரும் தூக்கிக்கிட்டு அவன் பெரிய செக்கோட அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுப்பா போல வீட்டில். அப்போ தான் தெரியாது முத்து வின் பண்ணியிருக்காங்கன்ட்டு. விஜயாவுக்கு அப்படியே மனசே ஆறல. ஸ்ருதியும் ரவி அவங்க அப்பா அப்புறம் முத்துவோட மாமியார் அவங்க குழந்தையர் எல்லோரும் வராங்க. எல்லோரும் வந்து செம்ம ஹாப்பியாக முடிச்சிருக்காங்க. லெட்ஸ் சீ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். லெட்ஸ் சீ.